شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Welcome to Darul Iman Tamil Islamic Center, Ilampare, Ramadan Kids Series 2026, Day 3. Today, Qiraat will be recited by Hidayah, followed by Quranic stories by Brother Abdul Rauf and Ilampare Kids. Jazakallah khair. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فطوعت له نفسه قتل أخيه فقتله فأصبح من الخاسرين. فبعث الله غرابا يبحث في الأرض ليريه كيف يواري سوءة أخيه قال يا ويلتى أعجزت أن أكون مثل هذا الغراب فأواري سوءة أخيه فأصبح من النادمين. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஓதுகின்றேன். இறுதியில் தன்னுடைய சகோதரரை கொலை செய்யும்படி அவனுடைய மனம் அவனை தூண்டியது. அதனால் அவன் அவரை கொலை செய்து பேர் இழப்பிற்கு ஆளாகிவிட்டான். பிறகு அல்லாஹ் ஒரு காகத்தை அனுப்பினான். அது பூமியை தோண்டிற்று. அவனுடைய சகோதரனின் சடலத்தை எப்படி அடக்கம் செய்ய வேண்டும் என்பதனை அவனுக்கு காண்பிப்பதற்காக. இதனை கண்ணுற்ற அவன், அந்தோ என் துயரமே, இந்த காகத்தை போன்று கூட நான் இல்லையே, அவ்வாறு இருந்திருந்தால் என்னுடைய சகோதரருடைய சடலத்தை அடக்கம் செய்வதற்கான முறை எனக்கு புலப்பட்டிருக்குமே என புலம்பினான். பின்னர் தான் செய்தது குறித்து அவன் பெரிதும் வருந்தினான். அண்ணா வேகமா தள்ளுங்கண்ணா. ஏஹியா, உதாவையும் ஈஸ்வரையும் அழைச்சிட்டு வாங்க. அம்மா சாப்பாடு வச்சுட்டாங்க, சாப்பிட்லாம். வாங்க உட்காருங்க. ஹேண்ட் வாஷ் பண்ணியாச்சா? ஓகே, சாப்பிட்லாமா? ஏன் தான் எங்களை சீக்கிரமாக கூப்பிட்டீங்க? இன்னும் சாப்பாடே வரல. நாங்கள் இன்னும் கொஞ்சம் விளாண்டுருப்போம்ல. இன்ஷால்லா சாப்பாடு வந்துகிட்டே இருக்கு, இப்போ வந்துடும். புதா, ஃபோன் அடிக்குது, என்னோடய ஃபோன் எடுத்துகிட்டு வாம்மா. யாருன்னு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். वालेकुम सलाम भाई. ஜி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் भाई. சொல்லுங்க ஜி. என்னது भाई सुल्तान भाई बहुत बेटर भाई. சுல்தான் பாயா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எப்போ? என்ன எதுக்கு இவ்வளோ அவசரமாக போகிறீங்க? இல்லைப்பா, நம்ம சுல்தான் அங்கிள் இருக்கார்ல,
அவர் மௌத்தாயிட்டாராம். யார் நேற்று நம்ம வீட்டுக்கு வந்தாரா? ஆமாப்பா, ஹார்ட் அட்டாகா. நான் வரேன், போயிட்டு வரேன் நான். இல்லை தெரியும், நானும் வந்துட்டேன். நீ போய் சாப்பிடுப்பா, நீ போய் சாப்பிட்டுட்டு நான் வந்து கூப்பிட்டு போகிறேன். இல்லை நானும் உங்களே வரேன். சரி, ஷூவை போட்டு வா, சீக்கிரம் வா. ஏன் ஒன்றும் டல்லாக இருக்கீங்க? ஒன்றும் இல்லைப்பா. சரி, எனக்கு ஒரு டவுட் இருக்கு. என்ன டவுட்டு? நம்ம மௌத்தா போனாலும் இப்படி தான் மண்ணில் அடக்கம் பண்ணுவாங்களா? ஆமாம், எல்லாரையும் மண்ணில் தான் அடக்கம் பண்ணுவாங்க. ஏன் தான் மண்ணுக்குள்ளார அடக்கம் பண்ணும்? அல்லாஹ் நமக்கு அப்படி தான்ப்பா கற்றுக் கொடுத்துருக்கான். அல்லாவே நமக்கு கற்றுக் கொடுத்தானா? அப்படி அல்லாஹ் ஒரு காகத்தின் மூலமாக கற்றுக் கொடுத்தான். காகம்னா என்னது? காகம்னா காக்கா, ஊரில் பார்த்துருக்கீல்ல? அது எப்படித்தா? காக்கா யாருக்கு கற்றுக் கொடுத்துச்சு? காக்கா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தோட மகன் காபீலுக்கு கற்றுக் கொடுத்துச்சு. எப்படி? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தோட மகன்கள் 2 பேர், காபில் ஹாபில் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பிரச்சனையில் பொறாமப்பட்டு அவர் தன்னுடைய சகோதரனை ஹாபிலை வந்து கொன்னுட்டார். அதுதான் உலகத்தில் நடந்த முதல் கொலை, முதல் மரணமும் அதுதான். புரியுதா? அப்போது இறந்து போன தன்னுடைய சகோதரனை என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப கவலைப்பட்டு அந்த ஆள் நின்னார். இப்போ அல்லாஹ் அந்த இடத்துல வந்து ஒரு காகத்தை வந்து அனுப்புகிறான். அந்த காகம் என்ன செஞ்சிச்சு அப்படின்னா, இறந்து போன இன்னொரு காகத்தை மண்ணை தோண்டி உள்ளார புதைக்கிறத அவர் பார்க்குறாரு. உடனே பார்த்துட்டு, இந்த காகத்துக்குள்ள அறிவு கூட எனக்கு இல்லாமல் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு நொந்துக்கிறார். அதுக்கு பிறகு தன்னுடைய சகோதரனை அதே மாதிரி குழி தோண்டி மண்ணில் புதைக்கிறார். ஆனால் எல்லாருமே மண்ணில் அடக்கம் பண்ணுறது இல்லையா? சில பேர் ஆற்றுல கடலில் வீசுகிறாங்க, சில பேர் எரிக்கிறாங்க. ஆமாம், நீ சொல்கிறது சரிதான். ஆனால் புதைக்கிறது தான் சரியான முறை. அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலும் அதுதான். ஏன்னா அல்லாஹ் மனுஷனை மண்ணிலேருந்து தானே படைச்சான். எனவே மண்ணுக்குள்ளே திரும்ப அடக்கம் பண்ணும்போது தான் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படாமல் இருக்கும். ஓகேவா? ஒரு மனுஷனை இறந்த பிறகு எரிச்சாலோ இல்லாட்டி தண்ணியில் வீசினாலோ என்ன ஆகும்? ஏர் பொல்யூஷன் ஏற்படும், இல்லைன்னா வாட்டர் பொல்யூஷன் ஏற்படும். அதன் மூலமாக நிறைய நோய்கள் வந்து மக்களுக்கு பரவ ஆரம்பிக்கும். அதனால இறைவன் காட்டியபடி இறந்து போன மனித உடல்களை மண்ணில் புதைக்கிறது தான் சரி. புரியுதா? அப்போ ஆதி காலத்துலேருந்து அல்லாஹ் சொன்ன மாதிரி எல்லாரும் மண்ணில் தான் அடக்கம் பண்ணிட்டுருக்காங்களா? ஆமாம். இப்போ சமீபத்தில் கீழடி அப்படிங்கிற இடத்துல தொல்பொருள் ஆய்வு வந்து நடந்துச்சு. அதில் கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஆதி தமிழர்களுடைய கலாச்சாரம் என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. 3000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த தமிழர்கள்ட்ட சுடுகாடு அப்படிங்கிற பழக்கமே இல்லை. அதாவது மக்களை எரிக்கிற பழக்கமே இல்லையா. அந்த மக்கள் இறந்து போனவங்களை அடக்கம் செஞ்சுருக்கிறாங்க. அதற்கான ஆதாரம் தான் இருக்குது. எனவே ஆதி தமிழர்கள்லாம் இறைவன் சொன்ன மாதிரி இறந்து போனவங்களை அடக்கம் தான் பண்ணியிருக்கிறாங்க. அப்போனா அப்போ வாழ்ந்த தமிழ் மக்களும் அல்லாஹ் தான் வணங்குறாங்களா? கரெக்டு. ஏன்னா இது வரைக்கும் கண்டுபிடிச்ச ஆய்வுகளில் ஆதிகால தமிழர்கள் சிலைகளை வணங்கினதற்கான எந்த விதமான ஆதாரத்தையும் கண்டுபிடிக்கவே முடியலை. அப்படின்னா அவங்க உருவம் இல்லாத இறைவனை தான் அவங்க வணங்கியிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் யாருமே இதை பற்றி பேசவே இல்லை. ஏன் தான்? ஆமாம், மக்களுக்கு இந்த உண்மை தெரியக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழடி ஆய்வு அறிக்கையை வெளியிடாமல் தடுத்து வச்சிருக்கிறாங்க, மறைச்சிட்டாங்க அதை. ஏன்னா தமிழர்களுடைய கொள்கை ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிறத மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுதான் தமிழர்களுடைய வாழ்வியல் நெறி, அதுதான் இஸ்லாத்தினுடைய நெறியும் அதுதான். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிறது தான். இன்ஷா அல்லாஹ் மக்களுக்கு ஒரு நாள் உண்மை தெரிய தானே போகுது, அப்போ ஏற்றுப்பாங்க இல்லையா? இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக மக்களுக்கு உண்மை தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க.